ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவனது ஒரே சொத்து அவனது வயலும் அதில் ஓடும் நீரோடையும் தான். அவன் எப்போதும் கடவுளுக்கு நன்றி சொல்லி வந்தான். ஒரு நாள் நீரோடையின் நடுவே ஒரு மரம் விழுந்தது. விவசாயி அதை வெட்ட முயன்றான், ஆனால் அது முடியவில்லை. மறுநாள் அந்த மரத்தடியில் ஒரு தேவதை தோன்றியது. நீ கடவுளுக்கு நன்றி சொன்னது போல நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். நீ நினைத்ததையெல்லாம் உன்னால் செய்ய முடியும் என்று சொன்னது. விவசாயிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. அவன் உடனடியாக ஒரு பெரிய வீடு கட்டினான். பின்னர் அவன் தன் மனைவிக்கு நிறைய நகைகள் வாங்கிக் கொடுத்தான். ஆனாலும் அவன் மனம் நிறைவடையவில்லை. அவனுக்கு இன்னும் நிறைய பணம் வேண்டும் என்று நினைத்தான். அப்போது தேவதை மீண்டும் தோன்றியது. நீ இன்னும் நிறைய கேட்டதால் உனது எல்லா சொத்துக்களையும் நான் பறித்துவிட்டேன் என்று சொன்னது. விவசாயிக்கு வருத்தமாக இருந்தது. அவன் தன் தவறை உணர்ந்தான். கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் பேராசைப்பட்டான். எனவே அவன் மீண்டும் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். கடவுள் அவனது தவறை மன்னிக்கவில்லை. நீதி, பேராசை பெருநஷ்டம். எப்போதும் உள்ளதை வைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும்.